தமிழக முதல்வர் சொன்ன தைரியத்தில் தான் ஒழிக ஒழிக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒழிக அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் திமுக எம்எல்ஏ மகன் அக்ஷய். அதாவது மதுரை விமான நிலையத்துல ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்காக வருவதாக இருந்ததாகவும், அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சமயத்துல இவர் இது போல கோஷமிட்டதாகவும், அப்படி கோஷமிட்ட உடனே பத்திரிகையாளர்கள் என்ன கோஷமிட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள வேக வேகமாக காவல்துறையினர் அவர் வாயை பொத்தி அழைத்து கொண்டு சென்றதாகவும், அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு அவருக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்பியதாகவும் சொல்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல அவர் போயிட்டு அதுக்கு அடுத்து ஒரு பேட்டியும் கொடுக்கிறார். அந்த பேட்டியில அவர் சொல்றாரு, நான் முதல்வர் சொன்ன தைரியத்துலதான் ஒழிக ஒழிக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒழிக அப்படிங்கிற கோஷத்தை நான் சொன்னேன். தமிழ்நாட்டிற்கு குரலாக பாதுகாப்பு கவசமாக இந்தியா இருக்கிறார். மாநிலத்தையும் இந்தியாவையும் வரக்கூடிய காலங்களில் அவரால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு புரட்சிகரமான அறிக்கையை நாம் இதை செய்வோம், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருந்தாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் அந்த தைரியத்துல தான் நான் இந்த மாதிரி கோஷமிட்டேன். கரப்டடுங்கிறது பணத்திற்கு மட்டுமல்ல, கரப்டட் கருத்துக்களை கொண்ட நீதிபதிகளும் இருக்காங்க. நான் ஏற்கனவே இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், நாடாளுமன்றத்தின் வாயிலாக இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கனிமொழி கிட்ட மனு எல்லாம் கொடுத்துருக்கோம், டெல்லியில இருக்கக்கூடிய எங்களுடைய வழக்கறிஞர்கள் சார்பாக. ஏன்னா அவர் படிச்சுட்டு இருக்காராம் அவரு அப்படிங்கிறதையும் இப்ப அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல அவர் பேர் என்ன? அக்ஷய். அக்ஷய் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயினுடைய மகன். மார்க்கண்டே அக்ஷய், நல்ல தமிழ் பேரா இருக்கு திமுகல. ஆமாமா, ஊர்க்காரனுக்கு அம்பிட்டு பயலுக்கும் தமிழ் பேர் வைக்கிறேன்னு கிளம்பணும்னு ஒரு கட்சியோட லட்சணத்தை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். தெலுங்கர் தெரியும் எனக்கு, அவர் தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு விளாத்திகுளம் எம்எல்ஏ. பரவாயில்ல, நல்ல தமிழர் உரிமைகளை நல்லா பேர் வச்சு நல்லா தான் காப்பாத்திருக்காங்க. ரெண்டாவது நான் ரெண்டு ஆஸ்பெக்டாக அதில் பார்க்கணும். முதல் இது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்வர் இப்படி சொன்னது நான் இந்த தைரியத்தில் தான் நான் செய்தேன். அப்போ தமிழகம் முழுவதற்கும் வன்முறையை தூண்டக்கூடிய வேலையை முதல்வர் செய்திருக்கிறார். இப்போ இதே வேலையை வேற ஒரு ஆள் செய்திருந்தாச்சுன்னா நீங்கள் ஜெயிலில் அடைச்சிருப்பேல மாட்டேலா? நிச்சயமாக. அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு தவறு பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு மேலே நீங்கள் கேஸ் போடல, போலீஸ்காரர்கள் எச்சரித்து அனுப்பி வைத்தார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், செய்தவன் திமுக காரன்னா எச்சரிக்கை, நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்படாது. கிரைம் பண்ணினால் கூட அது அப்படித்தான். அப்படிங்கக்கூடிய இதுதான் தமிழ்நாட்டில் எழுதப்படாத சட்டம் என்பதை உலகம் பார்க்கணும். எப்படி இங்கே டெமோக்ரஸி எப்படி வாழ்கிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அப்போ ஒரு முதல்வர் சொன்னதுனால் இன்னைக்கு வயலன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், கலவரத்தை மூட்டக்கூடிய வேலையை செய்த இவருக்கு மேல ஏன் இன்னைக்கு நீங்க வன்முறையை தூண்டக்கூடிய கலவரத்தை தூண்டக்கூடிய வழக்கு ஏன் பதிவு செய்திருக்க கூடாது? பதிவு செய்திருக்கணும்ல. நீ வேற ஆளுகளுக்கெல்லாம் இதை சொல்லுவே இல்லை. இந்த நியாயத்தை ஒண்ணும் இல்லாம நம்ம சாதாரணமா என்னத்தையாவது பேசினா கூட 156B டப்புன்னு தூக்கி போட்டுடுறீங்கல்ல, போடுறீங்களா இல்லையா? ஆமா. அப்ப இப்ப முதல்வருக்கு மேல இப்ப இதை போடணுமே. இப்ப அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க, இது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். நான் ஏன் இதை செய்தேன், ஏன்னா இவர் காப்பாற்றுவேன் என்று சொன்ன தைரியத்தில் நான் செய்கிறேன். அப்ப இதே விஷயத்தை தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த முதல்வர் இன்னைக்கு கலவரத்தை தூண்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்க சட்டத்தை மதிக்க வேண்டாம், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்காத, நான் உன்னை காப்பாத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கலாமா முதல்வராக? கூடாது. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனை டெமாலிஷ் பண்ற மாதிரியான விஷயம் இல்லையா? நிச்சயமா, அட்டர் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நிச்சயமா. அப்ப இன்னைக்கு இந்த ஒரு கிரைமுக்கு காரணமே சீஃப் மினிஸ்டர் தானே. ஸோ அதனால சீஃப் மினிஸ்டர் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும் நான் சொல்லலை, சீஃப் மினிஸ்டர் நீக்கு. வேற யார் வேணாலும் அந்த கட்சியிலிருந்து சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், அவர் தப்பு பண்ணும்போது அவரே நீக்கிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதனால முதல்ல இந்த ஒரு சீஃப் மினிஸ்டருக்குள்ள ஒரு வார்த்தையினால இன்னைக்கு கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கேள்வி, திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார். ஏதாவது ஹிந்து எங்கேயாவது போய் ஏதாவது அடிச்சாரா? இல்ல. எங்கேயாவது ஹிந்து எங்கேயாவது தப்பா பிஹேவ் பண்ண அப்படியா? இல்ல. நியாயமான முறையில தானே போராட்டம் நடத்தினாங்க. ஆமா. ஆனா இவர்களினால் கலவரம் ஏற்படும், அதனால நான் மேல விடமாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட். அப்படி எந்த சம்பவமும் ரெக்கார்ட் ஆகல. ஆனா முதல்வர் ஸ்டேட்மெண்ட்னால இப்படி ஒரு சம்பவம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆமா. அப்ப அந்த லோகநாதன் என்ன பண்ணணும்? யார் அவர்? லோகநாதன்கிறவரு ஆணையர், மதுரை மாநகர திமுக
போலீஸ் அணி தலைவர் அவரு தான் அந்த லோகநாதன். இப்ப லோகநாதன் என்ன ஒண்ணும், இப்ப அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. நிச்சயமாக. கலவரத்தை தூண்டிட்டாரா? ஆமா. இப்ப எங்கெங்கெல்லாம் ஒரு 10 திமுககாரன் கூட நிக்கிறானோ, அப்ப அவன் அவ்வளவு பேரையும் நீ வந்து நிக்க விடக்கூடாது இல்ல? நிக்க விடக்கூடாது. ஆமா. இந்த தீபத்தினால ஒரு 5 பேர் இப்படி எச்சராஜாவும் இவரும் போயாச்சுனாலே கலவரம் வருதுன்னு அரெஸ்ட் பண்றீங்களே. ஆமா. இப்ப ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணும்ல. கண்டிப்பா. அதே மதுரையில் அவர் வரும்போதுதானே சம்பவம் நடந்திருக்கு. ஆமா. இதே லோகநாதனுக்குள்ள ஜூரிஸ்டிக்ஷன் தானே. ஆமா. ஏன் அப்ப இந்த நியாயத்தை இங்க அமல்படுத்த வேண்டியதானே? ஏன் எச்சரித்து விட வேணும்? அவன் மேலே வழக்கு போடல. அததான் சொல்றேன், எச்சரித்து விட்டு விட்டார்கள், வழக்கு போடலையா. இப்ப சாமிநாத அப்படின்னு ஒரு ரப்பர் வாயம் ஒருத்தன், பேர் என்ன மறந்து போச்சு, பியூஷ் மனுஷ். ஏண்டா இப்ப லோகநாதன்னு ரப்பர் வாயை இப்ப நீட்டிப்பாரான்னு பார்ப்போம். நீதான் அப்படியே கான்ஸ்டியூஷன் அப்படியே தூக்கி நிறுத்துறதுக்குன்னு கிளம்புனீ இல்ல, இப்ப பேச வேண்டாம். நீ பேசலாம்ல. இப்ப அவன் இந்த ரப்பர் வாயன் ஏன் பேசல? என் திமுக காரன் பேசணும், அவன் வாய ரப்பர் வாயை கிழிச்சு விடுவாங்கிற பயம் தானே உனக்கு? அதானே. இவனுங்கெல்லாம் ஏதோ பொது செயற்பாட்டாளரான், கட்சியில வாங்கி திங்குற பயிலுவோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நானே என்ன கேட்டானே சமூக செயற்பாட்டாளர்னு இவனுக்கு பேரை வச்சுக்கிடுவானுவ. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நேரத்துல வந்து போலீஸ்காரங்க இவர் வாயை பொத்திக்கிட்டு அப்படியே இந்த பையனை கூப்பிட்டு அந்த ஆகாஷை கூட்டிட்டு போயிட்டாங்க, அக்ஷய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் அப்புறம் தான் இந்த பேட்டியை கொடுக்கிறார். இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, உள்கட்சி பூசல் எதையாவது ஒன்ன சத்தம் போட வந்து அது பிரச்சனையாகிவிடக்கூடாதே என்பதற்காக திமுகவின் விசுவாசமான காவல்துறையினர் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை கவனிக்க வேண்டிய முறையில கவனிச்சு நீ சாமிநாதன் மேல பழிய சொல்லிடு அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணி ஒரு அரசியல் செய்கிறார்களோங்கக்கூடிய சந்தேகமும் இப்ப எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப போலீஸ்காரங்களுக்கு தொழிலே பாதாதானே இருக்கு. அதனால இதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு இதுல இருக்கு. அப்ப அந்த மாதிரி உட்கட்சி அரசியலுக்காக, உட்கட்சி அரசியல் வெளியில வந்து விடக்கூடாது என்பதற்காக இப்ப நீதிபதியின் மீது குற்றச்சாட்டை வைத்து, அப்ப இதுல 2 லாபம் திமுகவுக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, சாமிநாதனுக்கு எதிராக உள்ள எல்லாரும் கிளர்ந்து எழுந்து அவர் போகக்கூடிய இடத்துலலாம் அவருக்கு மேல பிரச்சனையை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மெசேஜை இந்த பையனை வச்சும் கொடுத்தாச்சு. உட்கட்சி பிரச்சனை வெளியில வராமையும் பார்த்துக்கிட்டாச்சு. அப்படி ஒரு கல்ல 2 மாங்காயை திமுக அடித்து விட்டதா? திமுகவின் காவல் அணி தலைவர் லோகநாதன் அதையும் செய்துட்டாரா அப்படிங்கிறதும் இப்ப நமக்கு தெரியாது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை கூட நினைவுபடுத்தணும். ஒரு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் TN சேஷன் வரும்போது இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது பெரும் பிரச்சனை இதெல்லாம் கிளம்பிச்சு. இதை இப்போ போகலான்னு அவர்கிட்ட 2-3 தரம் அவர் அந்த லாபியில் உட்கார வச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டார். CISF கமாண்டண்ட்டை நேரம் கூப்பிட்டாரு. நான் 10-15 நிமிஷத்துல நான் வெளியில போகணும், எனக்குள்ள செக்யூரிட்டியை உன்னால ப்ரொவைடு பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லுன்னாரு. உடனே CISF காரங்க வெளியில வந்து ஸ்டேட் போலீஸ்ட்டு இப்படி அவர் சொல்லிவிட்டாரு, யோசிச்சுக்குங்கன்னாரு. உடனே இந்த குண்டர் படைகள் அவ்வளோத்தையும் அந்த இருக்கிற போலீஸ்காரன் போக சொல்லிக்கிட்டு TN சேஷன் கேரிட் அவுட் இஸ் ஒர்க். அதனால இன்னைக்கு பலர் கேட்குறாங்க, CISF இதற்கெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு. ஏற்கனவே ஒரு பிரசிடென்ட் இதே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அன்னைக்கு அதே பிரசிடென்ட்டை தான் இன்னைக்கு வந்து திரு சுவாமிநாதன் அவர்கள் பயன்படுத்தி இருக்கார். ஒன்று, இது சுவாமிநாதன் அவர்களுக்காக மட்டும் இல்லாமல் என்டையர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க, ஏர்போர்ட்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. கேட்டாச்சுன்னா முதல்வர் சொன்னதுனால தான் அந்த அயோக்கிய தினத்தை பண்றேன்னு ஒருத்தன் ஓப்பனா சொல்றான். அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காவல்துறை இங்க ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டதுனால் TN சேஷன் அவர்களுக்காக மட்டும் இல்ல, மலையில் தீபம் ஏற்றுபவர்களுக்காக மட்டும் பாதுகாப்புக்கு வந்த மத்திய போலீஸ் படை ஒட்டுமொத்த தமிழகத்தின் பாதுகாப்பிற்கும் விரைவில் வர வேண்டும். ஏன்னா முதல்வர் இருக்கிற இடத்துல இதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தா அந்த கோர்ட் ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. விநாயகர் ஊர்வலம் போயாச்சுன்னா சரி பண்ண முடியாதுன்னு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. திண்டுக்கல்ல மலைக்கு மேல தீபம் ஏற்ற பெருமாள் கோவில் பட்டியல போனா அங்கேயும் முடிய மாட்டேங்குதான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. அப்ப எல்லா இடத்துலயும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, எல்லா தளத்திலையும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு.
அதனால இந்த அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை கெடுத்து விட்டதனால் தமிழ்நாடு போலீஸ் என்பது, ஏன்னா அவங்களே சொன்னாங்கல்ல, போலீஸ்காரங்களால எங்களுக்கு வந்து இப்போ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்படி பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லாத போலீஸை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியும் மாநிலத்துல, இல்லையா? அதனால இதை காரணமாக்கி கூட மத்திய போலீஸின் கையில் தமிழகத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, காவல்துறை, அதாவது தமிழக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், ஏன்னா அவர் தான் இந்த கலவரத்துக்கே காரணம்னு இப்ப இவரு இந்த அக்ஷய் அப்படிங்கிற ஒரு சொல்றாரு. அதனால அவரும் பதவியிலிருந்து தூர எறியப்பட்டு இங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஒழுங்காக செயல்படுகிறதா, அந்த இவரை மாற்றியதனால் புது உள்துறை அமைச்சர்கிட்ட சரியா செயல்படுதான்னு பார்த்துட்டு அவராலையும் அது முடியலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, லாண்ட் ஆர்டரை பாதுகாக்க முடியாத அரசை மாற்றி போட்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய முடிவு மத்திய அரசு எடுக்குமானா அப்போ எடுக்காது. என்ன 5 மாசத்துல எலெக்ஷன் வருது, இதை வச்சு இவனுங்க கண்ணீரும் கம்பளையுமா ஓட்டு வாங்கி போடுவான்னு அவங்களுக்கு பயம். ஆனால் அதற்கான சூழலை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்று திமுக நினைத்தால் வேற வழியில்லாமல் பாஜக அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணும். எடுத்தா நல்லது. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, அந்த சூழலை பயன்படுத்தக்கூடிய அளவுல தமிழ்நாட்டில் பாஜக கட்சியோ அதன் அமைப்புகளோ இல்லைங்கிறது தான் அது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம். மற்றபடி இது நீடிப்பதற்கு தகுதியற்ற சட்டம் ஒழுங்கு, எங்களால சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாதுன்னு பல தருணத்துல ஓப்பனாகவே ஒரு அரசே சொல்லிட்டு இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா என்ற முடிவை மத்திய அரசு யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.